கேஸ்லாம் புக் பண்ணீங்கன்னா புக் ஆகுதா? இந்த கேஸ் பிரச்சனையினால எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா அவரு வீட்டில் ஏதாவது ஒரு ரைடுனா, அவரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் பிரயோஜனமாச்சு இருக்கும்ல. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இந்த ரேஷன்ல சர்க்கரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரேஷன்ல உளுந்தம்பருப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நானும் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சோ எதெல்லாம் அவரால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்துறது தான் இவருடைய வேலையே. இப்ப அடுத்த செட் ஆஃப் இந்த பொய் வாக்குறுதிகளை ரெடி பண்ணிட்டாரு. அதனால அவரை மாதிரி நாங்க பொய் வாக்குறுதிகள்லாம் கொடுக்க மாட்டோம். மக்களுடைய தேவைகள் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம செயல்படுவோம். 6 சிலிண்டர்கள் தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம்.